ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवतीर्उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் கண்டம் 15வது அத்தியாயம் 50வது பதத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். திரௌபதி ச ததா அக்ஞாய திரௌபதி ச ததக்ஞாய திரௌபதி ச ததாக்ஞாய பதிஹி पतीनाम् अनपेक्षताम् पतीनामनपेक्षताम् पतीनामनपेक्षताम् वासुदेवे भगवती वासुदेवे भगवती वासुदेवे भगवती ही एकान्तः मतिः आपः तं हेकान्तमतिरापतं हेकान्तमतिरापतं द्रौपदी च तदाज्ञाय पतीनामनपेक्षताम् वासुदेवे भगवती एकान्तमतिरापदाम् द्रौपदी च तदाज्ञाय पतीनामनपेक्षताम् वासुदेवे भगवती एकान्तमतिरापदाम् द्रौपदी च तदाज्ञाय पतीनामनपेक्षताम् वासुदेवे भगवती एकान्तमतिरापतम् द्रौपदी च तदाज्ञाय पतीनामनपेक्षताम् वासुदेवे भगवती एकान्तमतिरापदाम् द्रौपदी च तदाज्ञाय पतीनामनपेक्षताम् वासुदेवे भगवती ஏகாந்தமதிராபதம். மொழிபெயர்ப்பு. திரௌபதி கூட தன் கணவன்மார்கள் தன்னை பற்றி கவலைப்படாமல் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார். பகவான் வாசுதேவனை கிருஷ்ணரை அவள் நன்கு அறிந்திருந்தாள். கிருஷ்ணரின் சிந்தனையில் கிருஷ்ணரின் சிந்தனையில் லயித்து போன திரௌபதி மற்றும் சுபத்ரா ஆகிய இருவரும் அவர்களுடைய கணவன்மார்கள் அடைந்த அதே பலன்களை அடைந்தனர். ரிப்பிட்டேஷன். திரௌபதி கூட தன் கணவன்மார்கள்
தன்னை பற்றி கவலைப்படாமல் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார். பகவான் வாசுதேவனை, கிருஷ்ணரை அவள் நன்கு அறிந்திருந்தாள். கிருஷ்ணரின் சிந்தனையில் லயித்து போன திரௌபதி மற்றும் சுபத்ரா ஆகிய இருவரும் அவர்களது கணவர்மார்கள் அடைந்த அதே பலன்களை அடைந்தனர். பொருளுரை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம மற்றொரு இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பதத்தில் நம்ம இப்போ பார்க்குறோன்னா, இந்த பொருளுரையில் பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ திரௌபதியோட சூழ்நிலை நம்ம பார்த்தோம்னா, இவ்வளோ நாள் வந்து அவளோட கணவர்மார்களுக்கு சேவை செஞ்சுட்டு கடைசியில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து என்ன, கணவர்மார்கள் வந்து அவங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்காக திரௌபதி அப்புறம் அவங்க தனி பாதையில் சென்று வருகிறார். சில பிரபுபாதர் பொருளுரையில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்படி ஒரு விமானத்தை ஓட்டும் போது ஒரு விமானத்தை நம்ம பார்த்துக்கலாம், நம்மளோட விமானத்தை நம்ம பார்த்துக்கலாம். பட் ஆனால் பறக்கிறச்சே இன்னொரு விமானத்தை நம்மளோட பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆன்மீகத்தில் நம்மளோட வாழ்க்கையில் கூட ஒரு திட்டத்துக்கு தான் ஒரு சூழ்நிலை வரைக்கும் தான் நம்ம வந்து மற்றவர்களுக்கு வந்து நன்மை செய்ய முடியும். பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்ம தன்னைத்தானே நம்மளோட வளர்ச்சிக்கு நம்ம தான் காரணமாகும். ஸோ அதான் இதில் பிரபுபாதர் சொல்கிறார், எப்படி ஒரு நம்மளோட சூழ்நிலையில் வந்து நம்மளோட சம்பந்தங்கள் எப்படி ஒரு குருவாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட மனைவிகள், இல்லை நம்மளோட கணவன்மார்கள், அப்புறம் நம்மளோட இருக்கிற சம்பந்தங்கள் எல்லாம் ஒரு சூழ்நிலை வரைக்கும் தான் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும். பட் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட அந்திம கதியில் வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து நம்மளோட அடுத்த போகிற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம தான் காரணமாகிறோம். அதான் பகவத்கீதையில். அப்புறம் இந்த பொருளுரையில் பிரபுபாதர் அதான் சொல்கிறார், ஒரே காரணத்துக்காக அந்திம கதியில் வந்து பாண்டவர்கள் வந்து அவங்களோட மனைவிமார்கள் சுபத்ரா அப்புறம் திரௌபதியை வந்து அவங்கள வந்து தன்று விட்டு அவங்க வந்து அவங்களோட தனி பாதையில் செல்கிறார்கள். ஸோ இதான் இந்த பொருளுரையில் இருக்கிற ஒரு ப்ரீஃப் சமரி. நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம வாழறச்சு நம்மளோட பிரதி தினமும் நம்ம வந்து நிறைய சம்பந்தங்கள் உருவாகும். நம்ம குடும்பத்தில் இருக்கோம். இப்போ நம்மளுக்கு தந்தை தாய்மார்கள் இருப்பார்கள். அப்புறம் நம்ம இப்போ வேலை செய்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு கூட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க அப்புறம் நம்ம போகிறச்சே வரச்சே, இல்லை பஸ்ஸில் எங்கேயாவது போவோம், இல்லை வழியில் எங்கேயாவது போவோம், சில பேர் நம்ம சந்திப்போம். இந்த மாதிரி சந்திக்க நம்மளுக்கு வந்து நிறையா நட்புகள் அப்புறம் சம்பந்தங்கள் வந்து உருவாகும். ஆனால் இந்த சம்பந்தங்கள் நம்ம பார்த்தோம்னா சில பேர் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய நேரம் இருப்பாங்க நம்ம கூட வாழ்க்கையில். சில பேர் வந்து வெறும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இருப்போம். இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோன்னா டிக்கெட் கண்டக்டர் வந்து டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் அவர் போயிடுவார். பட் ஆனால் நம்ம வந்து நம்ம தாய்மார்களாக இருக்கட்டும், நம்ம வயிற்றில் இருந்து அவங்க சுமந்து நம்மளை வளர்த்துருப்பாங்க. அவங்க இன்னும் நிறைய நேரம் இருக்கலாம் நம்ம கூட, 50-60 வயசு கூட இருக்கலாம் அந்த மாதிரி. பட் ஆனால் நம்ம நம்ம பார்க்குறோன்னா நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்துக்கு மாத்திரம்தான் அவங்களும் இருப்பாங்க. அவங்கள விடுங்க, நம்ம கூட ஒரு காலத்துக்கு தான் இருப்போம். நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு வேறு யாருக்காவது நன்மை செய்யணும் கூட நம்மளோட எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஏன்னா நம்மளும் ஒரு காலத்தில் இருப்போம், ஒரு காலத்தில் வந்து இது பண்ணுவோம். பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹோ த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. யாருக்கு வந்து பிறப்பு இருக்கோ அவங்களுக்கு இறப்பும் உண்டு.
அதே மாதிரி இறப்பு இருக்கிறவங்களுக்கு திருப்பும் பிறப்பும் உண்டு. அதான் இந்த பிரகிருதியோட ஒரு லா, அது சொல்கிறேன், ஒரு நியமம், இந்த பிரகிருதியில் இருக்கிற ஒரு நியமம். அதே மாதிரி அதேனால நம்ம இந்த சம்பந்தங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற சம்பந்தங்கள் கூட நம்ம பார்க்கணும், எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அவ்வளோதான் நம்மளோட உதவி செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்ம நம்மளோட நன்மைக்காக நம்ம தான் பார்த்துக்கணும். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், சுவாமி இந்த மாதிரி இருக்கிறச்சே இப்போ நம்மளோட இதுக்கு நம்ம தான் காரணம்னா அப்போ இதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஆன்மீக குரு எதுக்கு தேவை? நம்மளுக்கு பகவான் நம்மளுக்கு எதுக்கு தேவை? இப்போ நம்ம தான் காரணம்னா பகவான் கூட உதவி செய்ய மாட்டாரா? ஒரு ஆன்மீக குருக்கு கூட தேவை இல்லையா? இது இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கிருஷ்ணர் சொல்கிறாரு பகவத்கீதையில், அவர் சொல்கிறாரு, ஏன் யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம் அப்படின்றார். பகவான் சொல்கிறாரு, கண்டிப்பாக நீங்கள் தான் காரணம் உங்களோட வளர்ச்சிக்கு, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன இது பண்ணுறீங்களோ. அப்புறம் நான் உங்களுக்கு நன்மை செய்யணும்னா கூட, நான் பகவானா பரமாத்மாவா உங்களோட ஹிருதயத்தில் இருந்தால் கூட, கிருஷ்ணன் சொல்கிறாரு, ஈஸ்வர சர்வபூதானம் ஹிருத்தேஷே அர்ஜுனா திஷ்டதி. நான் எல்லாரோட ஹிருதயத்துலையும் இருக்கேன், நன்மை செய்கிறதுக்கு தான் இருக்கேன். ஒரு பரமாத்மா நான் தான் இருக்கேன் எல்லாரோட ஹிருதயத்துலையும். ஆனால் நானும் நன்மை செய்யணும் கூட. ஏ யதா மாம் பிரபத்யந்தே, ஒரு படி எடுத்து வைக்கணும் என்கிட்ட. நீ ஒரு படி எடுத்து வச்சிங்கன்னா அப்போ நான் ஒரு 10 இல்லை ஒரு 100 படி எடுத்து வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் அந்த ஒரு படி நம்ம எடுத்து வைக்கணும். இதான் கிருஷ்ணர் பகவான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். இப்போ நம்ம ஆன்மீகத்தில் இது ஒரு சிறந்தமான ஒரு விஷயம். நம்ம ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னா நம்ம சம்பந்தங்கள், நமக்கு இந்த உடலுக்கு தகுந்தபடி இருக்கிற சம்பந்தங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா கூட, நம்ம இப்போ நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா கூட தள்ளுபடி அப்படின்னு ஒரு 50%, 100% டிஸ்கவுண்ட் தரத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதுவும் இந்த காலத்தில் சொல்கிறாங்க அது கூட கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு லாபம் இருந்தால் தான் அவங்களுக்கு தர முடியும், அவங்களுக்கு அதான். ஸோ அந்த தள்ளுபடி கூட சில சமயம் அது இருக்காது அந்த மாதிரி. ஸோ ஆனால் பகவான் சொல்கிறாரு, நான் 10 தடவை நான் உங்ககிட்ட, நீ ஒரு தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா 10 அடி எடுத்து வைக்கிறேன் உங்ககிட்ட. அது பகவானுக்கு நம்மக்கிட்ட கொடுக்குற ஒரு தள்ளுபடி. இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் யாரும் தர முடியாது நம்மளுக்கு. பகவான்கிட்ட இருக்கிற ஒரு சம்பந்தத்தில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு உலகத்தில் வேறு யார்கிட்டேருந்து இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இப்போ ரீசெண்டாக நம்ம பட்ஜெட் அப்படின்ட்டு, ஃபைனான்ஸ் பட்ஜெட் அப்படின்ட்டு ரொம்ப நம்ம செய்தியில் நான் பார்த்துட்டுருக்கேன் டிவியில். நிறைய பேர் சொன்னாங்க, நாங்கள் இவ்வளோ நம்ம வரி கட்டின்ட்டுருக்கோம், நம்ம ஜிஎஸ்டின்ற ஒரு வரி, நம்ம என்ன ஒரு விஷயத்தில் நம்ம வாங்கினா கூட நம்ம வரி கட்டின்ட்டுருக்கோம், நம்ம இன்கம் டேக்ஸ் அந்த டேக்ஸுன்ட்டு. நம்ம சாமானிய ஜனர்கள் நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் இவ்வளோ நாங்கள் இது பண்ணுறோம். அரசாங்கம் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க? எதுக்கு நாங்கள் அவங்கள ஆட்சியில் இது பண்ண வச்சோம்? நம்ம சரி நாங்கள் ஏமாற்றிட்டாங்கப்பா, இந்த அரசாங்கம் ஏமாற்றிடுச்சு எங்களை அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அரசாங்கம் சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை நீங்கள் வரி கட்டலைன்னா நாங்கள் எப்படி தேசத்தை நம்ம இது பண்ண முடியும், முன்னேற்ற முடியும்? நாங்களுக்கு எப்படி நம்ம இப்போ வாயநாடு, அவங்களுக்கு ஒரு அமைச்சர் சொல்லிட்டு இருந்தார், இப்போ வாயநாடு அப்படின்ட்டு ஒரு இதில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். நிறையா ஃப்ளட்ஸ் அப்புறம் இதெல்லாம் இருக்காங்க. எனக்கு சொல்கிறாங்க, நீங்கள் வரி தரலீங்கன்னா நாங்கள் எங்கேருந்து நாங்கள் தருவோம், ஜனங்களுக்கு எப்படி நாங்கள் உதவி செய்ய முடியும் அப்படின்ட்டு அரசாங்கம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்ம எதாவது பண்ணோம்னா இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு நம்மளுக்கு செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. சில சமயம் அது கூட கிடையாது. நிறைய அரசாங்கம், நிறையா சூழ்நிலையை நம்ம பார்த்தோன்னா நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க. என்ன இந்த பிரபுபாதர் சொல்கிறாங்க, திஸ் வேர்ல்டு இஸ் த வேர்ல்ட் ஆஃப் சீட்டட் அண்ட் சீட்டட். சில சமயம் இந்த உலகம் ஏமாற்றுவர்கள் அப்புறம் ஏமாற்றுகிறார்கள், அவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரி உலகம் அந்த மாதிரி சில சமயம் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உலகத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தமானது. இது வெறும் பகவான்கிட்ட மாத்திரம்தான் கிடைக்கும் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் சொல்கிறார், பகவானே சொல்கிறார். இப்போ நம்ம இப்போ ஆன்மீகத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம கேட்கலாம், இப்போ இந்த மாதிரி திரௌபதி அப்புறம் சுபத்ரா அவங்க ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தாங்க, இது இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்காக.
இப்போ சொல்லியிருக்கிறாங்க, பகவான் கிருஷ்ணரோட சிந்தனையிலே லயித்து போயிருந்தாங்க சுபத்ரா அப்புறம் கிருஷ்ணர். அவங்களுக்கு அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருந்தது. பட் ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி இது கிடைக்குமா? அப்புறம் இங்கேயும் கூட பிரபுபாதர் சொல்கிறாரு, நம்மளோட வளர்ச்சிக்கு நம்ம தான் காரணம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கிறச்சே இப்போ சில சூழ்நிலைகளில் வந்து இப்போ நம்ம தான் காரணம்னு நிறைய தடங்கள் வரச்சு நம்ம என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில். இப்போ சில நம்ம சாஸ்திரங்களில் பார்த்தோம்னா சில சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு கதை இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரி, அஜாமிலன் அப்படின்ட்டு அவரோட ஒரு கதைகள் இருக்குது. இப்போ அஜாமிலன் நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு சிறந்த பிராமணத்தோட குலத்தில் வந்து பிறந்திருந்தார். அவருக்கு வந்து எல்லா விதமான ஒரு வசதியும் இருந்தது. அவருக்கு நல்ல ஒரு குரு இருந்தார், நல்ல குடும்பம், நல்லா இருக்கிற ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக நிறைய பேர் இருந்தாங்க, நல்ல நண்பர்கள் இருந்தார், நல்ல குரு இருந்தார், அவருக்கு நல்ல படிப்பு கூட இருந்தது, நல்ல வித்தியை கூட இருந்தது. அவருக்கு சாஸ்திரங்கள் ஆன்மீக விஷயத்தில் கூட நல்லா சிறந்த படிச்சிருந்தார் அவர். பட் ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவர் காட்டுக்கு செய்ய போகிறச்சு, ஒரு பூ பறிக்க போகிறச்சு அவரோட சேவைகளுக்காக. அவர் கண் காணாத காட்சி அவர் பார்த்தார். ஒரு ப்ராஸ்டிடியூட் இல்லை ஒரு இது பார்த்துட்டு அவர் வந்து இன்னொரு இது பண்ணுறது, அது வந்து அவருக்கு அந்த காணாத காட்சியை பார்த்துட்டு அவரோட மனோநிலை வந்து அதே சமயத்தில் வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டது. அப்புறம் அவரே திருப்பியும் வீட்டுக்கு வந்தார். அவரோட வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கும் நல்ல குடும்பம், நல்ல பசங்கள், அப்புறம் மனைவிமார்கள் எல்லாம் இருந்தார். பட் ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து என்ன பண்ணார், அவரோட மனோநிலை மாறினதுனால அந்த ப்ராஸ்டிடியூட்டை கூட்டின்னு வந்துட்டு அவரோட மனைவி இருந்தால் கூட he was able to do that. அந்த மாதிரி பண்ணி அப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து தீய விஷயத்துலலாம் அவர் தலையிட ஆரம்பித்தார். அவர் திருட ஆரம்பித்தார், ஒரு திருடனாக மாறினார். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தார். அவர் பண்ண இந்த மாதிரி பண்ண என்ன ஆயிருக்குன்னா, அவருக்கு இருக்கிற பாவங்கள் எல்லாம் அதிகமாகிட்டே போனது. ஒரு நாளத்தில் ஒரு நாளைக்கு அவர் வந்து ஒரு 80 வயசு ஆனோடனே அவருக்கு அந்த சூழ்நிலையில் வந்து அவருக்கு ஒரு 10 பசங்கள் இருந்தாங்க. ஆனால் அவருக்கு என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் வந்து சின்ன வயசுலேருந்து அவர் சேவை செஞ்சதுனால அவருக்கு வந்து பகவானுக்கு இருக்கிற ஒரு அனுகிரகத்தால் அவரோட பையனுக்கு வந்து நாராயணன் அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சார். அதனால் அவர் வந்து அவரோட அந்திம கதி அந்த கடைசி சமயத்தில் வந்து யமதூதர்கள் அவரை வந்து அவரோட ஆன்மாவை வந்து அவரை வந்து யமலோகத்துக்கு கூட்டின்னு செய்யறது சூழ்நிலையில் வந்து விஷ்ணு தூதர்கள் வந்து அவரை காப்பாற்றினார். ஸோ இதனால் பகவான் வந்து எப்படி இது பண்ணுறாருன்னு ஒரு சிறந்த விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல வசதி, நல்ல ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் கூட நம்ம வந்து பாதை வந்து நம்ம தவறி நம்ம செல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம தான் காரணம், பகவான் காரணம் இல்லை, யாருமே காரணம். அதுக்கு தான் இந்த வரியில் இந்த ஒரு பதத்தில் நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ணர், அதான் நம்ம திரௌபதியோட உதாரணத்தை நம்ம பார்த்தோம்னா இதான் ஒரு உதாரணம். திரௌபதி வந்து சொல்லியிருக்கலாமே, என்னோட கணவர்மார்கள் இல்லையே, இப்படி என்னோட ஆன்மீக வளர்ச்சி அப்புறம் நான் வேறு விஷயங்கள் நம்ம எப்படி செய்யறது, அவங்க அவங்க கூட கவலைப்பட்டு விட்டுருக்கலாமே. பட் ஆனால் அவங்க விடவில்லை. அவங்கள பார்த்துட்டு அவங்களோட முயற்சியால் அவங்க வந்து பரமபதத்தை அவங்க அடைந்தாங்க. அதே மாதிரி தான் அஜாமிலனோட கதி கூட. அஜாமிலனுக்கு நிறைய வாய்ப்பு, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கூட ஆனாலும் வந்து அவர் வந்து பாதை விட்டு செல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது அவருக்கு. இதுதான் அஜாமிலனோட. அதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம பார்க்கலாம். பாகவதத்தில் வந்து இது கொடுத்துருக்கு. எப்படி இதே மாதிரி இன்னொரு உதாரணம் எப்படின்னு நம்ம பார்க்கலாம்னா, ராவணன் கூட ஒரு பிராமண குலத்தில் வந்து அவர் பிறந்திருந்தார்.
அப்புறம் அவருக்கு வந்து நல்ல அவரும் நல்ல பதவி நல்ல இது. அதோட பரமசிவனோட பரம பக்தர் அவர் ராவணன். ஆனால் கூட வந்து சீதையை வந்து அவதரித்து இது பண்ணார், நல்ல மாதிரி தீயமான ஒரு விஷயத்தில் இது பண்ணார். லங்காவோட இலங்கையோட நாசமாகறதுக்கு அவர் தான் காரணமானார் ராவணர் ஒரு உதாரணம். அதே மாதிரி நிறையா உதாரணங்கள் இருக்குது. இன்னொரு உதாரணம் எப்படி பார்க்கலான்னா துர்வாச முனிகள். துர்வாச முனி வந்து அவர் நல்ல தபம் பண்ணியிருந்தார், நல்ல ஒரு தபசக்தியால் பெரிய ரிஷி முனிவர் துர்வாசர். அவருக்கு ஆயிரமான சிஷ்யர்கள் இருந்தார். அவர் நடந்து போகிறாருன்னா ஒரு ராஜ்யத்துக்கு போகிறாருன்னா நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணுமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ சீடர்கள் அவர்கிட்ட இருக்காங்க. பாண்டவர்களுக்கு கூட ஒரு அக்ஷய பாத்திரம் அந்த கிடைக்கிறதுக்கு கூட அவங்க பாண்டவர்களோட அவங்க வனவாசத்தில் இருக்கிறச்சி அவங்கக்கிட்ட போகிறச்சி கூட திரௌபதி வந்து யோசிச்சுட்டு இருந்தா, எப்படி இவ்வளோ சீடர்களுக்கு துர்வாசர் வந்து நான் வந்து விருந்துக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி வந்து இவ்வளோ பேருக்கு சாப்பாடு நான் எப்படி நான் தர முடியும் அப்படின்ட்டு அவர் யோசித்தார் திரௌபதி. ஸோ அவ்வளோ சீடர்கள் இருந்தார். ஆனால் கூட துர்வாசர் அம்பரீஷ மகாராஜரோட அவருக்கு வந்து அபராதம் செஞ்சதுனால கோவத்துக்கு வசப்பட்டு அபராதம் செஞ்சு விட்டார். ஸோ அந்த மாதிரி துர்வாச முனிவர் அவ்வளோ தபம் பண்ணி அவ்வளோ தபசக்தி, துர்வாச முனிகளுக்கு அவ்வளோ சக்தி இருந்தது. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அம்பரீஷ மகாராஜுக்கு அபராதம் பண்ணோன்னே பெருமாளோட சுதர்சன சக்கரம் வந்து அவர் துரத்தின்னு வரச்சு அவர் எல்லா லோகத்துக்கும் போகிறார். அவர் கைலாசத்துக்கு போகிறாரு, பிரம்மலோகத்துக்கு போகிறாரு. பிரம்மலோகம் எல்லா 14 லோகத்துகள் தாண்டி அவர் வந்து வைகுண்டத்துக்கும் கூட போகிறார். அவர் அவ்வளோ சக்தி இருந்தது அவருக்கு. நம்ம வந்து வைகுண்டம் இல்லை பரமபதத்தை அடையிறதுக்கு வந்து நம்ம ஆன்மீக இவ்வளோ நம்ம சாதனா பண்ணணும், ஜபம் பண்ணணும் நிறைய பேர் சொல்கிறோம்ல. துர்வாச முனிவருக்கு ஆல்ரெடி அவர் பண்ணி விட்டார் எல்லாமே. வைகுண்டத்துக்கு டைரெக்டாக போயிட்டார். அவர் விஷ்ணு நேருக்கு நேர் சந்தித்து அவர் பேசுகிறார். அவர் ஆனால் கூட துர்வாசர் வந்து கோவத்துக்கு வசப்பட்டதுனால அவர் வந்து அவரோட ஆன்மீக பதத்திலேருந்து அவர் வந்து கீழ் விழுந்து விட்டார். அதான் ஒரு இது. அதேனால தான் நம்ம நல்ல பாதையில் இருந்தால் கூட நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு சாதகமாக இருந்தால் கூட நம்ம வந்து அந்த பாதையை விட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக இருக்கிற காரணம் யாரும் இல்லை, மற்றவர்கள் இல்லை, பகவான் இல்லை, குரு இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில், ஆன்மீக விஷயத்தில் நம்ம முயற்சி செஞ்சால், நம்மளோட முயற்சியால் நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்யணும்னு உறுதியாக நம்ம இது பண்ணோன்னா, கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறாரு, பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷ்சாஸ்மி தத்பதா. அப்புறம் பெருமாள் சொல்கிற மாதிரி ஹிருதேஷி அர்ஜுனா திஷ்டதி. அவர் வந்து ஹிருதயத்தில் இருக்கிறார். பகவானே வந்து நம்மளுக்கு வந்து வழி காட்டுகிறார் பகவான். அதுக்கு உதாரணம் எப்படி, ஏதாவது உதாரணம் இருக்கா சுவாமி? நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஒரு உதாரணம் எப்படின்னா பிரகலாத் மகாராஜர் ஒரு பிராமண குலத்தில் ஒன்றும் பிறக்கல. அவர் வந்து ஒரு தெய்வ குலத்தில் கூட பிறக்கலை. ஆனால் அவர் எந்த குலத்தில் பிறந்தாருனாரு? ஒரு ராட்சசனோட குலத்தில் பிறந்திருந்தார் பிரகலாதர். ஆனால் கூட பிரகலாதர் வந்து நம்ம இப்போ கீழே பிரகலாத் நரசிம்ம நம்ம இந்த ஆல்டரில் நம்ம பார்த்தோன்னா நம்ம டெய்லி அவங்க வந்து நம்ம வழிபடுறோம், நம்ம சேவை செய்கிறோம் அவங்களுக்கு. அந்த பிரகலாத் மகாராஜர் தைத்திய குலத்தில் ராட்சச குலத்தில் பிறந்திருந்தா கூட அவர் வந்து நம்ம 12 மகாஜனாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மகாஜனர்கள் அப்படின்னா நம்ம ஆன்மீக விஷயத்தில் நம்ம வந்து அவங்க சொல்கிற பாதை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பிரகலாதர் மகாராஜருக்கு வந்து அவர் ராட்சச குலத்தில் பிறந்திருந்தா கூட அவரோட தந்தை ஹிரண்யகசிப்பு மிக பெரிய ராட்சசனாக இருந்தால் கூட, ஆனால் பிரகலாதர் வந்து பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பக்தராக மாறிவிட்டார். அதுக்கு காரணம் யார்? நிச்சயமாக நாரதரோட அவரோட ஞானத்தால் கூட ஒரு பலன்னு சொல்லலாம்.
நிச்சயமாக. பட் ஆனால் வேறு சூழ்நிலைகள் இருந்தால் கூட எல்லாம் பிரகலாதர் மகாராஜரோட இதுதான். அவர் வந்து தைத்திய குலத்தில் இருக்கிறச்சே ராட்சசர்கள் வந்து அவருக்கு நிறையா பேர் நிறையா அவருக்கு வந்து நிறைய பேர் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி நீங்கள் விஷ்ணு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் கூட அவர் பகவான் விஷ்ணுவுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் ஆன்மீக விஷயத்தில் அவர் நிறைய சிந்தனைகள் இருந்தது. அவருக்கு வந்து இந்த மாதிரி அரசியல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அவருக்கு ஆசையே இருக்கலை. நிறையா விஷயங்கள் அவருக்கு வந்து அந்த சூழ்நிலைகள் வந்து அவருக்கு நிறைய நன்மை இருந்ததுனால கூட அவருக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவருக்கு ஈடுபடவில்லை. ஸோ அது பிரகலாதர் மகாராஜர் ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் ராமாயணத்தில் நம்ம பார்க்குறோன்னா விபீஷணர் வந்து ராவணனோட தம்பி. அவருக்கு நிறையா விஷயங்கள் அவர் வந்து ராவணனோட கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் அவர் தெரிஞ்சது அவரோட உயிருக்கு வந்து ஆபத்து இருந்திருந்தா கூட அவர் வந்து விபீஷணர் வந்து ராவணனை விட்டு ராமரை சந்திக்க வருகிறார். எப்போ வந்து ராமர் வந்து தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துக்கிட்ட அவர் வந்தோடனே அவருக்கு தெரிஞ்சோடனே அவர் என்ன பண்ணுறார், விபீஷணர் வந்து ராவணன் ஓகே இவரை மாற்ற முடியாது, இப்போ நம்மளோட என்னோட வளர்ச்சி என்னோட வாழ்க்கை என்னோட கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சோடனே விபீஷணர் வந்து ராவணனை விட்டு அவர் வந்து ராமர்கிட்ட வந்துடுறார். அவர் வந்தோடனே நிறைய பேர் சொல்கிறார், சுக்ரீவர் சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறாருங்க, ஜாம்பவன் சொல்கிறார், இவர் வந்து நம்மளோட ராவணனோட இதுலேருந்து வந்திருக்காங்க, இவரை வந்து விடக்கூடாது, அவர் உங்களை இது பண்ணுறதுக்கு வந்திருக்காரு, அவரை விடக்கூடாது, அவரை வந்து நம்ம இங்கேருந்து நம்ம துரத்தி விடலாம், இல்லை அதோட துரத்துறதோட நம்ம வந்து அவரை வந்து சாகடிச்சுட்டு ராவணனுக்கு ஒரு செய்தி நம்ம வந்து செலுத்தி விடுவோம் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. பட் ஆனால் ஆஞ்சநேயர் ஹனுமான் அவர் வந்து சொல்கிறார், இல்லை அவர் இதெல்லாம் யோசிச்சு தான் வந்திருக்கார், விபீஷணர் அந்த மாதிரி ஒரு இது இல்லை. அப்புறம் இந்த மாதிரி ஹனுமான் வந்து ராமர்கிட்ட சொன்னோன்னே அப்போ தான் விபீஷணன் வந்து ராமர் வந்து ஏற்றுக்கிறார். ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்களில் நம்மளோட வாழ்க்கை நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி எப்போவுமே நம்ம கையில் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஆன்மீக வளர்ச்சி ஒரு இது எந்த ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்தால் கூட இந்த வாழ்க்கையில் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் ஆன்மீக விஷயத்தில் என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம் எப்படின்னா, பகவான் வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு இன்னும் தயாராக இருக்காங்க. நம்ம சாதாரண ஒரு விஷயத்தில் வந்து பகவான் சொல்கிறாரு, உபதிருஷ்டா அனுமந்தாச்ச பக்தா போக்தா மகேஸ்வரா. ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தில் எங்கே வந்து கிருஷ்ண சிந்தனை இல்லை ஆன்மீக விஷயம் எங்கே இல்லையோ, பகவான் சொல்கிறார் அவனோட கர்மப்படி நான் ஒரு உபதிருஷ்டா அனுமந்தனாக இருக்கேன், நான் வந்து சரி ஓகே இந்த மாதிரி நான் சேங்ஷன் பண்ணுறேன் அவ்வளோதான். பட் ஆனால் அவனோட கர்மப்படி என்னென்ன தருவனோ பகவான் வந்து பார்க்குறாரு, ஓகே அதுதான் போகணும் அப்படின்ட்டு இது பண்ணுறாரு. பட் ஆனால் ஆன்மீக விஷயத்தில் நம்ம ஈடுபட்டால் பகவான் என்ன பண்ணார், நம்மளோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லேயும் பகவான் வந்து நம்ம தலையிடுவார். அதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஆன்மீக விஷயத்தில். அதுக்கு தான் பிரபுபாதர் அதுக்கு தான் இந்த வரியில் ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம். நம்ம ஒரு படி எடுத்து வச்சா பகவான் 10 படி எடுத்து வைக்கிறார். அந்த 10 படினா என்ன 10 படி சுவாமி? நான் ஆல்டருக்கு இப்போ கிருஷ்ணர் வந்து ஆல்டர் இந்த நம்ம சன்னதியிலேருந்தே இறங்கி வருவாரா? அந்த 10 படினா அந்த 10 படி இல்லை. 10 படி என்னன்னா, நம்ம ஆன்மீக விஷயத்தில் நம்ம ஈடுபட்டால் பகவான் என்ன பண்ணுவாருன்னா, நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களும் பகவான் வந்து தலையிடுவார். நம்மளோட படிப்பாக இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற சாதாரணமான ஒரு குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளோட வேலை விஷயம் இருக்கட்டும், என்ன விஷயமா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் நம்ம சம்பந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ பகவான் எல்லா விஷயத்துலையும் தலையிடுவார். அதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதான் பகவானுக்கு இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு குணம் பகவானுக்கு. சுவாமி இதுக்கு ஒரு எப்படி நீங்கள் இது சொல்லலாம்? எந்த ஒரு உதாரணம்? நம்ம ஏன்னா சில விஷயங்கள் சில சமயத்தில் நான் கூட பார்த்துருக்கேன். இப்போ பாண்டவர்களே எடுத்தால் கூட
அவங்க வந்து சின்ன வயசு அவங்க வந்து ஆன்மீக பெருமாளோட அர்ஜுனன் யுதிஷ்டிரன் அவங்களோட சொந்த நண்பர்கள். அவங்க வந்து ஒரு சம்பந்தப்பட்டவர்கள். எது வம்சத்தவங்க, அப்புறம் இது குரு வம்சத்தில் 2 பேரும் சம்மந்தப்பட்டவருங்க. எப்படி நீங்கள் அவங்க வந்து 14 வருஷங்கள் வந்து வனவாசம் போயிருந்தாங்களே, எங்கள் பகவான் எங்கே தலையிட்டார் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா என் வாழ்க்கையில் கூட நான் இன்னும் பகவான் எப்படி தலையிடுறார், நம்மளுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி தலையிடுறார் அப்படின்ட்டு. நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்னா, போக போக நம்ம வந்து எவ்வளோ நம்ம ஈடுபடுறோமோ, ஈடுபட பட 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 நம்மளுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி இந்த ஒரு விஷயங்கள் கூட பாண்டவர்களுக்கு வந்து நம்ம மகாபாரதத்தில் இந்த நம்ம பார்க்க இது பாகவதத்தில் கூட நம்ம பார்க்குறச்சே பாண்டவர்களுக்கு வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு நம்ம வந்து வனவாசம் போயிருக்கேனே இந்த மாதிரி அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து எந்த குறைச்சலும் இருக்கலை. அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி அவங்க வனவாசம் போகிறதுக்கு முன்னாடி கூட சில பேர் பீமர், அப்புறம் திரௌபதி, அவங்க கூட கொஞ்சம் மனோநிலை வந்து எப்படி இந்த மாதிரி ஆகலாம், எப்படி யுதிஷ்டிரர் எல்லாம் தர்மராஜர் ஒரு தர்மத்தை வந்து அவ்வளோ எடுத்து பிடிச்சிருக்காரு, அவருக்கு கூட எப்படி இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்ட்டு அவங்க கூட கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க வந்து வனவாசத்துக்கு போனோன்னே அவங்களுக்கு புரிய வந்தது, இந்த மாதிரி ஒரு நன்மை எங்களுக்கு. அவங்க வனவாசம் போனோடனே கூட நல்ல காட்டில் இருக்கிற அந்த பழங்கள், நல்லா இருக்கிற ஒரு பழங்கள் வந்து ருசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவங்களுக்கு ரிஷிகர் முனிவர்கள் எப்போ அவங்க வந்து ராஜ்யத்தில் இருக்கிறச்சே, அவங்களுக்கு ராஜ்யத்தில் இருக்கிறச்சே அரசியல், அப்புறம் அரசாங்கத்தை எப்படி இது பண்ணுறது, அதுலேயும் அவங்களோட சமயங்களெல்லாம் போய்விடும். அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பே கிடைக்கல. அவங்களோட மனோநிலை எப்போவுமே நம்ம சொல்லுவோம்ல, ஒரே டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ பிரபு எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல சேண்ட் பண்ணுறதுக்கு, ஜபம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பாண்டவர்களுக்கு கூட அவங்க வந்து அந்த ஆட்சி அரசாங்கத்தில் இருக்கிறச்சே கூட அவங்களுக்கு கூட சரி எவ்வளோ தான் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கும் கூட இது இருந்தது. ஆனால் அவங்க வனவாசம் போனோடனே அவங்களுக்கு வந்து ஒரு மனோநிலை, அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து கிடச்ச அந்த சுதந்திரம், அப்புறம் அந்த சந்தோஷம் வந்து அவர் ராஜ்யத்தில் இருக்கிறச்சே கூட அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கவில்லை. நிறைய பேருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு காட்டில் இருக்கிறச்சே. அப்புறம் நிறைய ரிஷி முனிவர்களுக்கு அவங்களோட இது கிடச்சி, அவங்களோட அக்னேயம் கிடச்சிது அவங்களுக்கு. அப்புறம் ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு பிக்னிக் அப்படின்னு போனோன்னா எப்போவுமே நம்ம ஆஃபீஸ் விஷயத்தில் வேலையில் இருப்போம், இதில் இருப்போம். குடும்பத்தை நம்ம வந்து சந்திக்கிறது வெறும் கார்த்தால சில சமயம் நம்ம பார்க்கலாம், இல்லை ராத்திரியில் கொஞ்சம் வந்தோடனே குடும்பத்தில் அவங்க பார்க்கலாம். பட் பாண்டவர்களுக்கு வந்து அப்பா இவ்வளோ நாள் கழித்து நம்ம வந்து குடும்பத்தோடு சேர்ந்துருக்கோமே ரொம்ப நாள் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஸோ ஒரு வனவாசம் வந்து அவங்களுக்கு வந்து வெளியில் இருக்கிறச்சே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓச்சே பெரிய ராஜ்யத்தில் இருந்தாங்களே இவங்களை வந்து காட்டில். ஆனால் பாண்டவர்களை பார்த்தோம்னா பாண்டவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிக்னிக் போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருந்தது. அவங்களுக்கு ஒரு பிக்னிக்னு சொல்கிறது அது ஒரு சாதாரணமான விஷயம். ஒரு யாத்திரை போகிற ஒரு இது கிடச்சிது அவங்களுக்கு. நிறைய புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது. இப்போ கூட பாரத தேசத்தில் நம்ம பார்த்தோம்னா கூட நிறையா புண்ணிய ஸ்தலங்களில் கூட பாண்டவர்கள் வந்து அவங்க வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது பாண்டவர்களுக்கு. பட் ஆனால் அதே வந்து நம்ம கௌரவர்களுக்கு பார்த்தோம்னா ஒரு ராஜ்யத்தில் இருக்காங்க, நிறைய பணங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பிரதி க்ஷணமும் அவங்க வந்து எப்போவுமே அவங்களுக்கு வந்து அவங்களோட மனோநிலை வந்து ஒரே டென்ஷனில் இருந்தாங்க, அவங்க பயத்தில் இருந்தாங்க. மெயினாக நம்ம பார்த்தோம்னா துரியோதனன் வந்து இப்போ பாண்டவர்கள் 14 வருஷம் கழிச்சு வந்துடுவாங்களே, வந்தோடனே நான் எப்படி சண்டை போடுறது அவங்க கூட. பீமன் வந்து இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா கௌரவர்களும் அழிச்சு விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மனோநிலையில் இருக்கிறச்சு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமும் இருக்கவே இல்லை. ஸோ அதான் கௌரவர்களோட ஒரு மனோநிலை. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எப்போவுமே பகவானை நம்பியிருந்தால், பகவானோட சேவையில் இருந்தால், பகவான் வந்து நம்ம எந்த நிலையில் இருந்தால் கூட அவர் வந்து நம்ம பார்த்துவார். பாண்டவர்கள் கூட அந்த 14 வருஷம் கழிச்சு திருப்பி வந்தோடனே அவருக்கு யுதிஷ்டிரருக்கு கடத்த மாதிரி ஒரு ராஜ்யத்தில் நம்ம வரலாறுல நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்ச வரலாறுல எந்த ஒரு இதில் கூட யுதிஷ்டிரர் மாதிரி ஒரு ராஜாவுக்கு இருந்த மாதிரி ஒரு சக்தி யாருக்குமே கிடைக்கவில்லை.
அவர் ராஜசூய யக்னையில் வந்து அவர் பண்ணுறச்சே கூட பெரிய பெரிய தேவதைகள், பரமசிவன், அப்புறம் இந்திரதேவன், பிரம்மதேவர் எல்லாரும் அவங்க வந்து ராஜசூய யக்னையில் வந்து வந்திருக்காங்க. அது வந்து வேற ஒரு ராஜாவுக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. வரலாறுல நம்ம கூட பார்த்தோம்னா அது வந்து யுதிஷ்டிர மகாராஜருக்கு மாத்திரம்தான் உண்டு. ஏன், என்ன காரணம், எதுக்கு இந்த மாதிரி அவர் செல்வாக்கு எப்படி கிடச்சிது அவருக்கு? ஒரே ஒரு விஷயந்தான், அந்த யதாமாம் பிரபத்யந்தே, அவ்வளோதான் பண்ணியிருந்தார் யுதிஷ்டிரர். என்ன பண்ணார்? பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சார், அவ்வளோதான். பகவானோட கிருஷ்ணருக்கு சிந்தனையிலே இருந்தார். அந்த ஒரே ஒரு விஷயத்தினால அவருக்கு வந்து இருக்கிற செல்வாக்கு எல்லாமே அவருக்கு கிடைத்தது. பட் ஆனால் செல்வாக்கோட அவருக்கு இன்னும் என்ன கிடச்சிதுன்னா, அவருக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன ஆகும்னா, பக்தர்களுக்கு இப்போ பக்தர்களுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, கௌந்தேயா பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி அப்படின்றார் கிருஷ்ணர். என்னோட பக்தர்களுக்கு வந்து அழிவே கிடையாது அப்படின்றார் கிருஷ்ணர். அதனால தான் நம்ம பார்த்தோம்னா இப்போ துரியோதனராக இருக்கட்டும், இல்லை வேறு யாராக இருக்கட்டும், செல்வாக்கு அப்புறம் பொருள் அப்படின்னு வந்தோன்னா கொஞ்சம் என்ன ஆகிடும்னா அதோட ஒரு ஆசை என்ன ஆகும்னா ஜாஸ்தி ஆகிட்டே போகும் நம்மளுக்கு. சில சமயம் நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட, சாதாரணமான மனுஷர், கொஞ்சம் வயசானவர், ஒரு 70 வயசு. அவர் சொன்னார், போருன்ற ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லலான்னா, சாப்பாடு ஒரு விஷயத்தில் தான் சுவாமி என்னோடய வாழ்க்கையில் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்ட்டு சாதாரணமாக இருக்க அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி. பட் ஆனால் பகவான் என்ன பண்ணுறாருன்னா அவரோட பக்தர்களுக்கு அவர் தான் காரணம்ல, அவரோட ரட்சணைகளுக்காக. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பகவான் அந்த ஒரு ரினன்சியேஷன் அப்படின்ற அந்த ஒரு ஆசை, பொருளில் இருக்கிற ஆசை, அதை கூட அவர் வந்து பகவான் என்ன பண்ணுவார், எடுத்துட்டுருவார் அவரோட பக்தர்களோட ரட்சணைக்காக. அதுதான் நிறைய பேர் நம்ம பார்த்தோன்னா கூட, இப்போ அம்பரீஷ மகாராஜராக இருக்கட்டும், யுதிஷ்டிரராக இருக்கட்டும், பாண்டவர்களாக இருக்கட்டும், இப்போ வந்து நம்ம இந்த பதத்தில் நம்ம பார்த்தோம்னா கூட நல்ல அன்பான மனைவி சுபத்ரா, திரௌபதி, அப்புறம் நல்ல பெரிய ராஜ்யம், உலகமே அவங்களோட ராஜ்யம்தான், ஒரு சின்ன ராஜ்யம் இல்லை. இந்திரபிரஷ்டான்ற ஒரு சின்ன ராஜ்யம் இல்லை, இந்த பூலோகம் இந்த உலகமே அவங்களோட ராஜ்யம்தான். ஆனால் அந்த ராஜ்யத்தே வந்து அவங்கள வந்து விட்டு செல்கிற மாதிரி ஒரு மனோநிலை இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாண்டவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. அவங்களுக்கு எல்லாம் செல்வாக்கு, எல்லாம் சக்தி இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது. அதே மாதிரி தான் அம்பராஜ நம்ம இதில் பாகவதத்தில் பார்க்குறோம், அம்பரீஷ மகாராஜர் என்று கூட ஒருத்தர் இருக்கார். அவருக்கு கூட பெரிய ராஜ்யம் எல்லாம் இருந்தால் கூட அவர் வந்து பகவானோட சிந்தனையிலே இருந்தார். அவருக்கு இந்த மாதிரி செல்வாக்கு, பொருள் எல்லாம் இருந்தால் கூட அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்தையுமே. ஏன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, கிருஷ்ணர் சொல்கிறார். அந்த ஒரு ருசி இருக்குல்ல, அதோட இன்னொரு ருசியான ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு அந்த ருசி அவங்க சுவைத்து இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ருசி இருக்குல்ல, பொருள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில். ஸோ பகவான் அந்த ருசி தரத்துக்கு கூட பகவானே வந்து அவர் எடுத்துக்கிறார் இந்த மாதிரி அவரோட பக்தர்களோட ரட்சணைக்காக. இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா பகவான் இந்த மாதிரி நம்ம ஆன்மீக விஷயத்தில் நம்ம ஈடுபட நம்மளுக்கு என்னாகும்னா, நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன தேவைப்படுமோ, கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில், யோகக்ஷேமம் வஹாமியகம் அப்படின்னு சொல்கிறார். நம்மளுக்கு நம்மளோட க்ஷேமத்துக்காக என்னென்ன தேவையோ எல்லாமே பகவான் நம்மளுக்கு பார்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் என்ன தேவை, அதே இந்த மாதிரி எப்படி நம்ம திரௌபதி, சுபத்ரா எப்படி பகவானோட சிந்தனையில் இருந்தாங்களோ, அதே மாதிரி நம்மளும் பகவானோட சிந்தனை, பகவானோட சேவைக்காக நம்மளோட வாழ்க்கை வந்து நம்ம வாழ்ந்தோம்னா, நம்மளுக்கு என்னென்ன தேவையோ, ஆன்மீகத்தோட பரமபதமோ, இந்த உலகத்தில் இருக்கிற செல்வாக்கோ எல்லாமே பகவான் நம்மளோட நன்மைக்காக தரத்துக்கு தயாராக இருக்கார். ஆனால் ஒன்று இது பண்ணணும், பகவானுக்கு நம்ம சேவை செய்யணும். அதே மாதிரி தான், அதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு கூட சொல்வார், சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவ மகா தாவாக்னி நிர்வாபனம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்பதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருத ஸ்வாதனம் சர்வாத்மா ஸ்னபனம் பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம்.
இந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே தரத்துக்கு பகவான் அந்த காலத்தில் வந்து பகவானே தானாக வந்திருந்தார். இந்த யுகத்தில் வந்து பகவான் அவரோட நாமத்தால் அவதரித்திருக்கார். இந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தன அவதாரம், நாம அவதாரத்தில் பகவான் இருக்கார். ஸோ நம்ம எப்போ நம்ம வந்து பகவானோட திருநாமத்தை நம்ம வந்து ஜபம் செஞ்சுட்டு இருந்தார், திருநாமத்தை நம்ம சொன்னால் சொல்ல 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 நம்மளுக்கு என்ன ஆகுனா, நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ, வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, ஆன்மீக வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி தான் நம்ம முக்கியமாக நம்ம வந்து இது பண்ணணும். பட் ஆனால் நம்மளோட க்ஷேமத்துக்காக என்னென்ன தேவையோ அது கூட இந்த திருநாமம் வந்து தரத்துக்கு தயாராக இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த திருநாமத்துக்கு நம்ம சரணடையணும். அந்த பெருமானுக்கு நம்ம சரணடைந்தால், அவரோட திருநாமத்துக்கு நம்ம சரணடைந்தால் எல்லாம் என்னென்ன தேவையோ நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பெருமாள் தயாராக இருக்கார். அதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபுவே சொல்கிறாரு, எல்லாமே தரத்துக்கு தயார். சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமஹா தாவாக்னி நிர்வாபணம். பவமஹா தாவாக்னி நிர்வாபணம்னா அந்த பரமபதத்தே தரத்துக்கு தயாராக இருக்கார், இந்த திருநாமத்தை சொன்னாமே. அப்புறம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம், நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ எல்லாம் தரத்துக்கு தயாராக இருக்கார். ஸ்ரேய கைரவ சந்திரிகா வித்யாவது ஜீவனம், என்னென்ன நன்மை தேவையோ, நம்மளோட ஞானம் தேவையோ எல்லாம் தரத்துக்கு தயாராக இருக்கும். அதே மாதிரி பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இதே மாதிரி நம்ம வந்து பெருமாளோட திருநாமத்தை நம்ம ஜபம் பண்ண பகவான் நம்மளோட வாழ்க்கையில் இன்னும் நம்ம உள்ளே வருவார். அவர் வந்து இந்த யுகத்தில் வந்து நம்ம எவ்வளோ ஜபம் பண்ணுறோம் நம்மளோட வாழ்க்கையில் வருவார் ஸ்ரீகிருஷ்ணர். கிருஷ்ணர் சொல்கிறார், சுஹൃதம் சர்வபூதானாம் நாத்வாமாம் சாந்தி மிருச்சதி. நான் தான் இந்த உலகத்துலேயே எல்லாருக்கும் இந்த மாதிரி நன்மை ஒரு நண்பனாக நான் தான். இந்த சுஹൃதம் சர்வபூதானாம், எல்லாருக்கும் நான் தான் சிறப்பான ஒரு நண்பன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். ஸோ அந்த நண்பன் நம்ம ஹிருதயத்திலே இருக்கார். ஸோ அவர் ஒன்றும் நம்மள்கிட்ட நிறைய ஒன்றும் எதிர்பார்க்கலை. அவரோட இந்த யுகத்தில் அவரோட திருநாமத்தை சொன்னால் நம்மளுக்கு யோகக்ஷேமம் என்னென்ன தேவையோ அவர் தரத்துக்கு தயாராக இருக்கார். இதே மாதிரி நம்ம அவரோட திருநாமத்தை சொல்லிட்டு இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும். ஸோ இதோட நான் வந்து இந்த பிரவச்சனத்தை இன்றைக்கி முடித்து விட்டுக்கிறேன். ஸோ யாருக்காவது ஏதானும் கேள்விகள் இருந்தால் கேட்க தயாராக இருக்கும். ओके, श्रील प्रभुपाद की जय.